எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு, தேர்தல் சின்னம், புதிய மாநில பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் எதிர்கொள்ள உள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதில் கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் ஒப்புதலோடும் தலைவர் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் எடுக்கும் எந்த முடிவுகளையும் இப்பொதுக்குழு முழு மனதாக ஏற்கும் எனவும் ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. தீர்மானம் 2. மேலாண் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மத்திய அரசின் தேர்தல் செலவினத்தை குறைக்கும் சீர்திருத்த நடவடிக்கையை அனைத்து மாநிலத்தை சேர்ந்த தேசிய மற்றும் அனைத்து மாநில கட்சிகளின் ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என திட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி முழு ஆதரவினை இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துள்ளது. தீர்மானம் 3. பாலியல் வன்கொடுமை மற்றும் சிறுவர் சிறுமியருக்கு எதிராக நடைபெறும் வன்புணர்வு குற்றத்திற்கு உச்சபட்ச தண்டனையாக வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சி மத்திய மாநில அரசுகளை இப்பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 4. பீகார் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைப் போல சாதி வாரியான கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் மாநில அரசையும் இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. தீர்மானம் எண் 5. பரந்தூர் புதிய பசுமை விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம விவசாய மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த பரந்தூர் விமான நிலையம் இடமாற்றம் தொடர்பாக 21/12/2023 அன்றே மக்களவையில் நமது உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் முதலில் கேள்வி எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிராத்திய சிந்தியா அவர்கள் தெளிவாக பதிலளித்து இருந்தார். இதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசுதான் என்றும் அவர்கள்தான் இதற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும் அவர்கள் ஒதுக்கி தரும் இடத்தில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமையும் என்றும் தெளிவாக கூறியிருந்தார். இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்துவது என்னவென்றால், நாங்கள் விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. புதிய பசுமை விமான நிலையம் இன்றியமையாத ஒன்றுதான். ஆனால் 5500 ஏக்கர் விளை நிலங்கள் கொண்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அங்குள்ள 1000 ஆண்டுகள் பழைமை வாய்ந்த சிவன் கோவில் அளிக்கப்படாமல் தரிசு நிலங்கள் உள்ள பகுதியையோ அல்லது வேறு பகுதியையோ தேர்வு செய்து சென்னையின் 2வது விமான நிலையம் அமைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று இப்பொதுக்குழு வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் எண் 6. பாராளுமன்ற தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டுக்கு உரிய தகுதி விதத்தை குறைக்காத வண்ணம் பாராளுமன்ற தொகுதிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விதத்தில் தொகுதிகளில் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 7. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை இந்திய ஜனநாயக கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றது. எவருடைய தலையீடும் இல்லாத மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு
நீட் நுழைவுத் தேர்வு அவசியம் என்பதை இப்பொதுக்குழு முழு மனதோடு ஆதரிக்கின்றது. தீர்மானம் எண் 8, போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 113 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 9, இலவசம் என்ற பெயரில் மக்களின் வரி பணத்தை வீண் செய்வதற்கு பதில் மருத்துவம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு சலுகைகள் அளித்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கருத்தினை இப்பொதுக்குழு வாயிலாக இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது. தீர்மானம் 10, மத்திய அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூலுக்காக பெற்ற எழுத்தாளர் AR வெங்கடாச்சலபதி அவர்களுக்கும் 2024 சாகித்ய அகாடமி மொழி பெயர்ப்புக்கான விருதினை மலையாளத்தில் நளினி ஜமிலா எழுதிய எண்ட ஆண்கள் என்ற நூலை எனது ஆண்கள் என தமிழில் மொழிபெயர்த்த எழுத்தாளர் விமலா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக, ஆசிய கண்டத்திலிருந்து சிம்போனி எழுதிய அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் என்ற சாதனையை படைத்து உலக இசை ஜாம்பவனாக பீத்தேவன், சாய் கோஸ் ஆகிய சிம்போனி இசை கலைஞர்களின் வரிசையில் இணைந்துள்ள நமது இசை மேதை இளையராஜா அவர்களுக்கு இப்பொதுக்குழு பெருமையுடன் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 11, கட்சியின் விதிமுறைகளை திருத்தி 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தனி மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்குச்சாவடிகளை அடிப்படையாக கொண்டு மாவட்ட தலைவர்களை நியமிக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானித்துள்ளது. சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், இணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், அணிகளின் செயலாளர்கள், அணிகளின் துணை செயலாளர்கள், ஒன்றிய, நகரம், கிளை என அனைத்து பொறுப்பாளர்களையும் நியமித்து 1 மாத காலத்திற்குள் தொகுதி வாரியாக உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் வீதம் நியமிக்கப்படுவார்கள் என இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. புதியதாக பொறுப்பேற்கும் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் புதியதாக 500 உறுப்பினர்களை கட்டாயமாக சேர்க்க வேண்டும் என நமது ஐயா பாரிவேந்தர் அவர்களின் ஆணையை இப்பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 12, இந்திய ஜனநாயக கட்சியில் புதியதாக ஆலோசனை குழு ஒன்று உருவாக்கப்பட உள்ளது எனவும் இந்த ஆலோசனை குழுவிற்கு கீழ் பொறுப்பாளர்கள் பின்னர் உருவாக்கப்படும் என்பதையும் இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய்ஹிந்த்.